வேலைக்கு செல்கின்ற பெண்களை காதலிப்பதனால் சில ப்ளஸ் உண்டு. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சில சாய்ஸஸ் உண்டு. நமக்கு பார்க்கின்ற பெண் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரோட ஃப்ரெண்டு பெட்டராக இருந்தால் அதை கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் சாம்பிராணி மாதிரி என்னத்தான் எரிஞ்சா கூட ஊதத்தான் நெருப்பு மாதிரி பற்றி எறிவாங்க. மைனஸ் என்றால் என்ன? எப்படி ஒரு கோடை போட்டால் அது மைனஸ், அந்த கோட்டிற்கின் மேலே குறுக்கே ஒரு கோடு போட்டால் அது பிளஸ். வராது நடுவர் அவர்களே, நான் பேசிக் கொண்டிருக்கும் போது குறுக்கே பேச வேண்டாம். குறுக்க பேசாதீங்க. ஏன்னா குறுக்க பேசாம இருந்தாலே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. குறுக்க பேசினா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. நடுவர் அவர்களே, எங்கள் வாதத்தை ஆணித்தரமாக எடுத்து வைப்பதற்காக நான் தமிழில் மட்டுமே கவிதை எழுதக்கூடியவன் என்பது பலரின் சிந்தனை. ஆனால் ஹிந்தியிலும் இதற்காகவே பிரத்யேகமாக ஒரு கவிதையை இயற்றி வந்துள்ளேன். தங்களது அனுமதியோடு இதை வாசிக்கலாம் என்று கருதுகிறேன். एक दुनिया में दुश्मन राम के भाई लक्ष्मण, एक दुनिया में दुश्मन राम के भाई लक्ष्मण. வா 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 இருங்க பேசிட்டு வருவார். வா வா வா. वाइन शॉप बारिल चिकन लड़की हमारा வாழ்வில் ஒரு செலக்ஷன். वाइन शॉप बारिल चिकन लड़की हमारा வாழ்வில் ஒரு செலக்ஷன். இந்த கவிதைக்கு என்ன அர்த்தம்? நடுவர் அவர்களே, பழமொழியை ஆராய்ஞ்சு பார்க்கிற மாதிரி கவிதையை பேராஞ்சி பார்க்க, வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்மணிகளை காதலிப்பது என்பது காலையில் கோலம் போடுகின்ற நேரத்தில் நீ செல்லக்கூடுகின்ற பால்காரனாக இருந்திட வேண்டும், அல்லது பேப்பர் போடுகின்றவனாக இருந்திடல் வேண்டும். இல்லை என்றால் இஸ்திரி செய்து அவர்கள் வீட்டில் கொண்டு கொடுக்கின்ற சலவைக்காரனாக இருந்திட வேண்டும். இல்லை என்றால் ஒரு வாட்ச்மேன் அளவிற்கு அது இருந்திட வேண்டும். ஏன் இப்படி ஒரு காதலிக்கின்ற ஒரு காதலனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நிறுத்த வேண்டும் என்பதே எனது கேள்வி. ஆனால் எங்கள் தரப்பில் இருப்பவர்களோ தினந்தோறும் பார்த்து கொள்ளலாம், காதலை பரிமாறிக்கொள்ளலாம். வளர்ந்து வருகின்ற விஞ்ஞான உலகத்தில் இன்று இருக்கின்ற விலைவாசியின் சூழ்நிலையில் ஒரு வீட்டில் இருவரும் வேலை செய்வது என்பது தவறே கிடையாது. இவ்வளவு பெரிய கடலை கொண்டு போய் ஒரு ஜாடிக்குள்ள போடணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களோட முட்டாள்தனம். அப்படி என்ன? இதுவரை எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பினை வழங்கியமைக்கு நடுவர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் வெளி உலகத்தை கண்டறியாத இவர்களை நினைத்து என்னை அழுவதா சிரிப்பதா என்பது எனக்கு எதுவுமே தெரியல. 4 பேர் நல்லா இருக்கணும்னா வேலைக்கு போற பொண்ணுங்களை லவ் பண்ண கண்டிப்பா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தம்பி, ரொம்ப கொட்டிட்டீங்க. கடல் தண்ணியை ஜாடிக்குள்ளே அடைக்க முடியாதுன்னு உங்களை பார்த்து சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நடுவூரில் பாவம் நண்பருக்கு புராணம் தெரியாது போல இருக்கு. ஏற்கனவே கங்கை நதியை அகத்தியர் தன்னோட கமண்டலத்தில் அடக்கி வச்சுட்டாரு. அப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டனால தான் அதை இன்னொரு நதியாக எடுத்து விட்டாரு. அந்த மாதிரி இவங்களை நாங்கள் அடக்க போகிறோம். என் பேச்சு சாதுரியத்தால் இவங்களை அழிக்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. டெஃபினட்டா. இங்கு வருகை தந்திருக்கும் என் அன்பு நண்பர் டெல்லி கணேஷ் சார் அவர்களே, மற்றும் எதிரணியில் இருக்கும் வயதான நண்பர்களே, மற்றும் என் அணியில் இருக்கும் அன்பார்ந்த இளைஞர்களே, இது எல்லாத்துக்கும் மேலே என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் ரசிக பெருமக்களே. அதாவது வீட்டில் இருக்க பெண்கள் வெட்டியானவங்களா கிடையாது. ஒரு பெண், வீட்டில் இருக்க பெண் குனிஞ்சி பெருக்கும் போது அது ஔவையாசனம். அதே பெண் நிமிந்து பார்த்து மேலே ஒட்டனை அடிக்கிறது ஒற்றாசனம். அப்போ சின்ன பசங்க உச்சா போனா நீர் பாசனமா? கொஞ்ச நேரம் சரி, பேச. ஒரு பொண்ணு, வீட்டில் இருக்க பொண்ணு ஓடி ஆடி அங்க இங்கன்னு போய் சமையல் செஞ்சா அது சமைச்சாசனம். இது எல்லாத்துக்கும் மேல சீரியல் பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அழுகுறாங்க, அது பேரு சீரியலாசனம். அது எதுக்கு சீரியல் பார்த்து அழறாங்க? பரவாயில்ல, நீங்க பேசுறது பேச்சாசுரம், கை தட்டினா கை தட்டாசுரம், நான் திரு முடிச்சா அது முடிச்சாசுரம். நடுவர் அவர்களே, ஒரு உதாரணம், ஒரு சின்ன குட்டி கதை. வீட்டில் இருக்க பெண்கள் எவ்வளோ அறிவாளிங்கன்றத அமெரிக்காலே நிரூபிச்சிருக்காங்க. அது எப்படி சொன்னா, அமெரிக்காவில் ஒரு ஸ்பீச்
ஒரு ஸ்பீச் வச்சுருக்காங்க. அதில் வேலைக்கு போகிற பெண்கள் அப்படி சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பெண்கள் சொல்லி அவங்கள கூப்பிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அது என்ன கேள்வி சொன்னால், ஒரு 5 நிமிஷத்துக்கு வானத்துலேருந்து மழை பெஞ்சா அந்த 5 நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ மழை துளி வந்து பூமியில் விழும் சொல்லி அவங்க கேட்டாங்க. எல்லோரும் ஸ்டன் ஆயிட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன ஏதும் ஒன்றும் புரியல, அப்படியே ஆஃப், எல்லாம் டோட்டலாக பிளாங்க், டோட்டல் பிளாங்க். அப்போ ஒரே ஒரு லேடி மட்டும் சட்டுன்னு ஏஞ்சி ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் டைரெக்டாக எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, அந்த 5 நிமிஷத்தில் மொத்தம் 3,50,750 மழை துளி கீழே விழுது சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் யோசிச்சாங்க, என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, இது கரெக்டா தப்பா, என்ன ஒரே யோசனை. ஒன்று அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டாங்க, ஏம்மா நீ 3 லட்சத்தி இவ்வளோ சில்லறையெல்லாம் சொல்றியா, அது எப்படி கரெக்டாக சொல்கிற அப்படி சொல்லி வேலைக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் இந்த வீட்டில் இருக்க பொண்ணை பார்த்து கேட்டாங்க. ஒன்று அந்த பொண்ணு அமைதியா சாந்தம்மா தீர்க்கமாக சொன்னா, டைரக்டா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வந்த மழை துளி எல்லாத்தையும் எண்ணி பாருங்க, அப்போ தெரியும் நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு சொல்லு. அந்த பொண்ணு அமெரிக்கா இந்த சைடு தானே, ஹேட்ஸ் ஆஃப் டு த லேடி, ஹேட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி வீட்டில் இருக்க பெண்கள் எப்பவுமே புத்திசாலித்தனமா இருப்பாங்க சொல்லி அமெரிக்காலே ஒத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு என்னையா ஒத்துக்காம போனா என்ன அர்த்தம்? எனவே நடுவில் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஷேர் ஆட்டோ கூட்டமாக தான் போவோம், ஆனால் ஓன் ஆட்டோ ஒண்டியாக தான் போவோம். எதிர நீ ஷேர் ஆட்டோ மாதிரி, நாங்கள் ஓன் ஆட்டோ மாதிரி. வட்டா வரேன், பாய். இந்த அணியில் அழகான குட்டி கதைகள், பஞ்சு டயலாக்லாம் சொல்லி அமர்ந்திருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்தாப்புல மேடம், இப்போது நீங்கள் தான் பேசணும். அங்கே பேசுங்க, வாங்க. பேசுனா எதுக்கு பாட்டு டூயட்லாம்? உணர்ச்சி வசப்பட்ட அதுக்காக இப்படியா சாரி இப்படி இழுக்கிறது? எனக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சுல்ல. வேலைக்கு போகும் பெண்கள் அவங்க லவ்வர் கிட்ட ஆபீஸ் போன்ல இருந்தே பேசிக்கலாம், அவங்களுக்கும் கால் பில் மிச்சமாகும். ஆனா ஓனர் தலையில துண்டை போட்டு போன பரவாயில்லையா? நாங்க என்ன அவ்வளவு நேரமா பேசுறோம்? பேசுறதா? போன்ல பாட்டே பாடுறீங்களே. நடுவர் அங்கிள், இவர் குறுக்கே பேசினா எனக்கு பேச்சு வராது. ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்றேன். அவங்களுக்கு சாதாரணமாகவே பேச்சு வர மாட்டேங்குது, தடவிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வேற எது குறுக்கு பேசுறீங்க? கொஞ்சம் பேச விடுங்களேன். சரி, யூ கேன் கேரி ஆன். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு காதலனை தேர்ந்தெடுப்பதில் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போது பார்த்தீர்களானால் வேலைக்கு செல்லும் பெண்கள் 4 இடத்திற்கு போவார்கள், ஒரு 10-15 ஆண்களை பார்ப்பார்கள், ஈஸியாக தனது காதலனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். காதலன் செட் ஆகவில்லை என்றால் அண்ணா என்று சொல்லி கதையை மாற்றிவிடலாம். நன்றி நடுவர் அவர்களே. இந்த எதிரணியில் சொன்னார்கள், கணவனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஆஸ்பத்திரியில் விட்டுவிட்டு ஓடிவிடுவார்களாம். யாரு? வேலைக்கு செல்லும் பெண்கள். ஏன் மருத்துவமனையில் விடுகிறோம்? அவர் உடல்நிலை தேறுவதற்காகத்தானே விடுகிறோம். கண்ணே மணியே என்று கொஞ்சினால் போதுமா? மணி வேண்டும் நடுவர்களே, மணி வேண்டும். ஐயோ நடுவரே, நான் இந்த மணியை கூறவில்லை, இந்த மணியை பற்றி கூறுகிறேன். அது இல்லாம ஒண்ணுமே நடக்காதே, அது வேண்டும். ஆகவே வேலைக்கு செல்லும் பெண்கள் தான் காதலிக்க சிறந்தவர்கள் என்று எனது கருத்தை ஆணித்தரமாக என்று கூறுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். நான் வீட்டில் இருந்துக்கிட்டு வேலைக்கு போகாம இருந்தப்போ என்னை யாருமே லவ் பண்ணல. ஆனால் வேலைக்கு போறேன்னு ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன். எல்லாரும் ஆவுன்னு போட்டுக்கிட்டு என்னை லவ் பண்ணாங்க. இவரே எடுத்துக்கோங்க. அப்படி என்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொன்னது நடிப்பா? என்கிட்ட பழகுனது நாடகமா? என்னோட புத்துறது சந்தோஷமா இருந்தது எல்லாம் சினிமாவா? இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் உண்மைதான் கோபால். நீங்க இதை நினைச்சுக்கிட்டு எனக்கு செலவு பண்ண பைசாவை எல்லாம் திருப்பி கேட்டா என்னால் அதை தர முடியாது கோபால். எனக்கு அதுக்கு சக்தியும் இல்லை, என்னால முடியவும் முடியாது. இதுக்கு மேல எனக்கு பேசவும் முடியல கோபால். நான் வந்து விடுகிறேன் கோபால், உங்களிடம் வந்து விடுகிறேன் கோபால். ஆரம்பிச்சிட்டாங்க பேசுறது தவிர பாக்கி எல்லாம் பண்றாங்க. இது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. எப்படி கட்டுப்படுத்துறதுன்னே புரியலையே கோபால்.